Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அவருடைய தலைவர் விஜய் அவர்கள். மிக நீண்ட எதிர்பார்ப்பு இந்த கொடி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொடியில 2 யானைகள், நடுவில் வாகை மலர், 28 நட்சத்திரங்கள், அதில் 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் 23 நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலும் இருக்கிறது. இதற்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன? இந்த கொடிக்கான விளக்கத்தை நான் மாநாட்டில் தான் அறிவிப்பேன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாலும் பல்வேறு அரசியல் ஆளுமைகள் இந்த டீகோட் பண்ணக்கூடிய கூட்டம் எல்லாமே விஜயுடைய கட்சி கொடி இதைத்தான் குறிக்குது, யானை இதைத்தான் குறிக்குது, மஞ்சள் நிறமும் சிகப்பு நிறமும் இதை குறிக்கிறது என்று பல்வேறு அரசியல் பேசப்படுகிறது. அதனுடைய பின்னணி என்ன, விஜய் இதன் மூலமாக சொல்ல வருகிற செய்தியும் கொள்கையும் கோட்பாடும் என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அறிவிக்கப்படாத சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடியவர் நடிகர் விஜய் அவர்கள். கிட்டத்தட்ட புகழுடைய உச்சத்தில் இருக்கார். 150 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு ஒரு ஆண்டுக்கு சம்பளம் வாங்குற அளவுக்கான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அவர் ஒட்டுமொத்தமான அந்த திரை பயணத்தை முடித்து விட்டு மக்களுக்காக பணியாற்ற வரப்போறேன் அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டே அறிவிச்சார். அப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்திருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அறிவித்தார். அது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கியது. காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வந்த அந்த அரசியலுடைய எந்த தாக்கமும் இல்லாமல் விஜய் கட்சியினுடைய பெயர் இருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 1967, 1950க்கு பிறகு வச்சுக்கலாம், சுதந்திரத்துக்கு பிறகு தோன்றப்பட்ட எல்லா கட்சிகளுமே திராவிடம் என்கிற சொல்லாடல் இருக்கும். பெரியாரை முன்னிறுத்தி, அண்ணாவை முன்னிறுத்தி, அப்படிதான் கட்சியினுடைய பெயர்களும் கோட்பாடும் இருந்துக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், இப்படிலாம் திராவிடம் என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 2009க்கு பிறகாக, ஈழ இன அழிப்புக்கு பிறகாக தமிழ்நாட்டில் தோன்றப்பட்ட எந்த கட்சியிலுமே திராவிடங்கிற சொல்லாடல் இல்லை. குறிப்பாக நாம் தமிழ் கட்சி துவங்கப்பட்ட பிறகு துவங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், ஒரு திராவிட கட்சியிலிருந்து வந்த டிடிவி தினகரன் கூட திராவிடங்கிற சொல்லாடல பயன்படுத்தலை. அதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் எல்லாருமே திராவிடத்தை தன்னுடைய கட்சியின் பெயரில் இணைப்பதை தவிர்த்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எந்த அரசியலை முன்னெடுக்க போகிறாரு? தேசிய அரசியலா, திராவிட அரசியலா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சமதர்ம கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ் மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரத்தை காக்கிற ஒரு அரசியலை தான் நான் முன்னெடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தன்னுடைய கட்சியின் பெயர்லையே தமிழக வெற்றி கழகம் என்று வைத்தார். அவருடைய கட்சி அறிவிப்பு அன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பில் தமிழ்நாட்டில் ஊழல் நிறைந்த அரசியல் ஒரு பக்கம், ஊழல் நிறைந்த அரசியல் ஒரு பக்கம், சாதி மதத்தால் மக்களை பிளக்கக்கூடிய அரசியல் மறுபக்கம், இந்த இரண்டுக்கும் மாற்றான புதிய மாற்று அரசியலை உருவாக்குவதான் நம்முடைய வேலை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் நேரெதிரான அரசியலை விஜய் செய்ய போறாரு சொல்லி அன்றைக்கு பெரிய அளவில் பேசப்பட்டது. இன்றைக்கு அதே போல தான் அவருடைய கொடியும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த திராவிட கட்சியில் கருப்பு சிவப்பு ஈக்குவலாக இருக்கும். கருப்பு கலருக்கு இது இல்லாத கொடியை பார்க்க முடியாது. அது மதிமுக கொடியாக இருக்கலாம், அதிமுக கொடியாக இருக்கலாம், திமுக கொடியாக இருக்கலாம், ஏன் தேமுதிக கொடியை விட கருப்பு சிவப்பு நடுவில் முரசு இருக்கும். அப்படித்தான் இதுவரைக்கும் உருவாக்கப்பட்ட கட்சிகள், அதாவது திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் எல்லாருமே கருப்பை மையப்படுத்துவாங்க. அது கருப்புக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. கருப்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம், அரசியல், சமூக நீதி இதெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது, அதில் பின்தங்கி இருக்கிறோம், அதுக்காக நம்ம ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது, அதுக்காக கருப்பு, அந்த இருளை போக்குவதற்காக நமக்கு ஒரு சமூக நீதி அரசியல் தேவைப்படுது, அதுதான் சிவப்பு அப்படின்னு திமுக அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அப்படி அந்த கருப்பு சிவப்புக்கு அவங்க ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் முழுமையாக அந்த கருப்பை புறக்கணிச்சிருக்காங்க. கருப்பு சிவப்புக்கான ஈக்குவலாக இருந்த அந்த கருப்பு சிவப்பை புறக்கணிச்சிட்டு அவருடைய கட்சி கோயிலில் ஒரு சிவப்பு கொடுத்துருக்காரு. அந்த சிவப்பு இரத்த சிவப்பு போல இருக்கிறது. அப்புறம் இணையாக மஞ்சளை பயன்படுத்தியிருக்காரு. அதே போல் 2 யானைகள். இந்த யானைகள் என்ன காரணம், நடுவில் கூடிய வாகை மலருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலை முழுமையாக உள்வாங்கியவர்களுக்கு, தமிழ்நாட்டுடைய வரலாறை முழுமையாக படித்தவர்களுக்கு இந்த கொடியை பார்த்த உடனே தெரியும், இந்த கொடி பேச போகிற அரசியல் தமிழ்நாட்டுக்கான அரசியல், அது தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். கிட்டத்தட்ட இந்த கொடியும் ஒரே கொடி தான். என்ன, இங்கே புலி இருக்கு, இங்கே யானை இருக்கு.
இங்கேயும் இங்கேயும் மஞ்சள் சிகப்பு, இங்கேயும் மஞ்சள் சிகப்பு. சொல்லப்போனால் கொடி கம்பத்தை நம்ம எப்படி ஏற்ற போகிறாங்கன்னா, விஜய் வந்து மஞ்சள் சிகப்பு மஞ்சள் சிகப்பு வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியோட கொடி. இது நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் உருவாக்கிய கொடி கிடையாது. ஈழத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட ஒரு மாபெரும் தலைவன் உருவாக்கிய கொடி. அதில் புலி வந்து கால்களை வந்து வெளியே வச்சிருக்கோம். சீமானந்தன் உருவாக்கிய அந்த கொடியில் புலி வந்து கால் வெளியே இருக்காது, தலை மட்டும் தான் தெரியும். அதுக்கு சீமானவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. நம்முடைய இனப்பகைவர்கள் வந்து காத்து கொண்டிருப்பதனால இன்னைக்கு வந்து பதுங்கி பாயிற காலம், அதனால புலி வந்து உள்ள பதுங்கி இருக்கு, பாயக்கூடிய காலம் ஒரு நாள் வரும் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாது. என்னுடைய கொடி இல்லை, என்னுடைய பாட்டன் கரிகால் சோழனும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்திய கொடி, ஈழத்திலும் இமயத்திலும் ஒரு சேர பலந்த கொடி, என் தலைவன் ஏற்றிய கொடி, அதை நான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சிகப்பு என்பது நம் மாவீரர்கள் சிந்திய ரத்தத்தை குறிக்கிறது. அது ஒரு கருவட்டம் இருக்கும் அந்த புலிக்கொடியில். அந்த கருவட்டம் என்பது நம்ம இனத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய கருப்பை காட்டுகிறது, நம் இனத்தின் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அநீதிகளை காட்டுகிறது. அதை கிழித்து கொண்டு இளம் காலை கதிர் போல மஞ்சள் நிறத்தில் ஒளிக்கீற்று வெளிவருகிறது அப்படின்னு சொல்லி அதில் 26 சின்ன கோடுகள், 27 பெரிய கோடுகள் இருக்கும். 26 என்பது நவம்பர் 26 தலைவர் பிறந்த நாளையும், 27 என்பது மாவீரர் நாளையும் குறித்து சொல்லி சீமானவர்கள் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாம் தமிழர் கட்சி கொடிக்கான ஒரு விளக்கம் இருக்கிறது. அப்போ இந்த தாவேக்கா உருவாக்கி இருக்கிற விஜய் அவர்கள் உருவாக்கிற இந்த கொடிக்கான விளக்கத்தை விஜய் அவர்கள் சொல்லணும் அப்படின்னா கூட, இந்த யானை என்பது தமிழர்களுடைய வாழ்வியல்ல, குறிப்பாக சேர சோழ பாண்டிய மன்னர்கள் படைகட்டி உலகம் முழுவதும் வென்றதற்கு மிக முக்கியமான காரணமே யானைப்படை. அந்த யானைப்படையின் குறியீடாக, குறிப்பாக ராஜராஜ சோழனுடைய யானைப்படையின் குறியீடாக இந்த யானைகள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கா. இந்த 2 யானையும் சேர்ந்து இன்னொரு 2 யானையை வீழ்த்துது. அந்த 2 யானை, அந்த பாடல் காட்சியில் வர 2 யானை வந்து மக்களை விரட்டி அடிக்குது. அப்போ மக்களை அழிக்கக்கூடிய 2 யானைகளை மக்களுக்காக நிற்கக்கூடிய 2 யானைகள் வீழ்த்துது அப்படிங்கிறது தான் இந்த கொடி பாடலும் இந்த கொடியும் குறிக்கக்கூடிய செய்தி. அந்த அந்த மக்களை அழிக்கிற 2 யானை எந்த யானைங்கிறது மக்களுக்கும் தெரியும், வீழ்த்த போகிற 2 யானை எந்த யானைங்கிறது வரலாறு தான் முடிவு செய்யணும். அதே போல நடுவில் கூடிய வாகை மலர், புறப்புற வெண்பாமலை தொடங்கி பல்வேறு சங்க இலக்கியங்களில் மன்னர்கள் போரில் வென்றுட்டா வாகை மலர் சுடுவாங்க. வாகை மலருக்கு வெற்றி மலர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. விஜய் அப்படிங்கிற பேர் சமஸ்கிருத பேராக இருந்தாலும் தமிழில் அதுக்கு வெற்றின்னு பேர். வெற்றி கழகம், விஜய், வாகை இது எல்லாமே வந்து கூடி வர்றதுனால அதை சூடி வைப்பதற்காக இந்த வாகை மலரை அதில் வச்சிருக்காரு. ஒரு வெற்றியின் அடையாளமாக யானையை வச்சு வீழ்த்தி அதன் மூலமாக வெற்றி பெறுகிறோம், வெற்றி பெற்று நம்ம வந்து வாகை மலர் சூடுறோம் அப்படிங்கிறது ஒரு குறியீடாக முழுக்க முழுக்க தமிழர்களுடைய வரலாறு சார்ந்து இந்த கொடி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீல வர்ணம், அது குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுடைய விடுதலை குறிக்கிறது, அம்பேத்கருடைய அரசியலை குறிக்கிறது நீல வர்ணம். அதே போல பச்சை வர்ணம் இஸ்லாமிய மக்களுடைய குறியீடாகிறது. அப்போ இஸ்லாமியர்களையும் பட்டியல் சமூகத்தையும் ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கொடியாக விஜய் இதை வடிவமைத்திருக்காரு. அவர் பேசுகிற அரசியல், அந்த உறுதிமொழி எடுக்கும் பொழுது பிறந்த இடம், சாதி, மதம் எதையுமே இல்லாத மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு அரசியல்னு அவர் சொல்லியிருந்தாலும் கூட, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியலை தான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிறத குறியீடாக விஜய் இந்த கொடியின் மூலமாக சொல்ல வர்றார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். விஜய் அவர்களுடைய இந்த கட்சி அறிவிப்பு, விஜய் அவர்களுடைய இந்த கொடி அறிவிப்பு, இந்த 2ஐயும் பார்த்துட்டு மனதார பாராட்டக்கூடிய ஆட்கள் யாரு, இதை பார்த்துட்டு கீழே வைக்க போற கொளுத்தி போட்ட மாதிரி கதறுகிற கூட்டம் யாருன்னு புரிஞ்சு கொண்டாலே விஜய் யாரை எதிர்க்க போறாரு, யாரை பார்த்து விஜய் கதறாருன்னு பதிலாம். கிட்டத்தட்ட 1948 ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மலையில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் 2024 விஜய் பனையூரில் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த ஐடி விங் வந்து ஒரு போஸ்டரை போடுது. என்ன போஸ்டர் அப்படின்னா, இதுதான் எங்கள் கட்சியுடைய கொடியுடைய விளக்கம்னு. ஏன்னா 75 வருஷம் கழிச்சு இப்போ வந்து விளக்கம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க, யாருக்காக வேலை செய்யணும் இதுலேருந்து தெரியுது. அதாவது கருப்புக்கு வந்து இந்த மாதிரி விளக்கமா, சிகப்புக்கு இந்த மாதிரி விளக்கமா. இப்போ இந்த விளக்கத்தை யார் கேட்டது? இந்த விளக்கத்தை யார் கேட்டது? 1948 திமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கும் போது அன்றைக்கு மக்கள் ஏழ்மையில் இருந்தாங்க, வறுமையில் இருந்தாங்க, மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தாங்க. ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சு காலகட்டம், பொருளாதார அடக்குமுறை இருந்தது, ஒரு சமூக நீதி வந்து சரியாக கிடைக்கல, எல்லாருக்கும் கல்வி இல்லை, எல்லாருக்கும் படிப்பு இல்லை, சாலை வசதிகள் இல்லை, மின்சாரம் இல்லை, குடிநீர் வசதி இல்லை. நீங்கள் தான் ஆண்டிருக்கீங்களே, 6 முறை ஆண்டிருக்கீங்களே, 5 முறை ஐயா கலைஞர் கருணாநிதியை முதலமைச்சர் வந்திருக்காரு. இப்போ தான் 3 வருஷம் திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி, இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான ஆட்சி இருந்துருக்க. இப்போது வந்து ஏழைகளை காக்க போகிறாங்களாம். எப்போ? 70 வருஷம் கழிச்சு வந்து எரியுதடி மாலா ஃபேனர் போடு அப்படின்னு கதறுவாங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசின பேச்சில் ரொம்ப சுருக்கமாக பேசுகிறார். மொத்தமே ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு.
ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசினார். அதில் அவர் கொள்கைகளை விளக்கலைன்னா கூட இந்த கொடி பாடல்லையே, கொடிக்காக விவேக் அவர்கள் எழுதி வெளியாகிருக்கிற அந்த பாடல்லையே கிட்டத்தட்ட விஜயுடைய கொள்கைகளை வந்து ஓரளவுக்கு விளக்கியிருக்காங்க. எந்த அரசியல் விஜய் வந்து முன்னெடுக்க போறாரு, இது தமிழங்கொடி, வீரக்கொடி, வெற்றி கொடி, ஆதிக்குடியை காக்கும் குடி அப்படிங்கிற அளவுக்கு மிக டீட்டெயில்டாக விஜய் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த கொடி பாடல் எழுதப்பட்டிருக்காது. அப்போ அந்த பாடல் முழுக்க முழுக்க விஜயுடைய மேற்பார்வையில் தான் எழுதப்பட்டிருக்கணும். அந்த கட்சியுடைய ரெப்ரசன்டேஷனாக இந்த பாடல் இன்னைக்கு வெளிவந்திருக்குது. அதிலிருந்தே விஜய் செய்ய போகிற அரசியல், எடுத்து வைக்கிற அரசியலை புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டுக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது மிக முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் எதுவும் இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். எந்த இடத்துலையும் வந்து மக்கள் போராட முடியாது, தங்களுடைய உரிமைகளை கேட்க முடியல. மின் ஊழியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, கூலி தொழிலாளர்கள் போராடுறாங்க. மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பின்மை ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகிருக்கிறது. எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகிருக்குது. இப்போ நிறைய ஆளுமைகள் தேவைப்படுறாங்க, நிறைய சக்திகள் தேவைப்படுறாங்க. இது போன்ற பூதங்களை வீழ்த்த, இந்த பணநாயகத்தை வச்சு வென்றலாம், பணத்தை வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம். எனக்கு அப்புறம் என் மகன், அதுக்கப்புறம் என்னுடைய பேரன், அதுக்கப்புறம் கொள்ளு பேரன், அப்புறம் எள்ளு பேரன், அப்புறம் புண்ணாக்க பேரன்னு சொல்லி வரிசையாக வாரிசு அரசியலாக வந்துடலாம், பணத்தை வச்சு வென்றலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த அரசியலை வீழ்த்து கட்ட விஜய் மட்டுமல்ல, இன்னும் பல பேர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதா நம்மை போன்றவருடைய எண்ணம் நினைக்கிறேன். இது வரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம். இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். அதே போல விஜய் அவர்கள் பேசும்போது இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தோம், இனி மக்களுக்காக நம்ம உழைக்க தொடங்கணும். தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அவர்களுடைய நலனுக்காக நம்ம உழைக்க தொடங்கணும், மக்களை அரசியல் படுத்தணும்னு சொல்லுவார். அதே போல விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்கள் வந்து இன்னைக்கு வந்து விஜயோடைய மாவட்ட செயலாக மாறுறாங்க. ஏற்கனவே ஒரு 15 வருஷம், ஒரு 20 வருஷம் ரசிகர் மட்டத்தில் இருந்தவங்க அப்படியே மாவட்ட செயலராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாவட்ட செயலராக, ஒன்றிய செயலராக. அப்போ அவங்க வந்து ஒரு ரசிக மனப்பான்மை இருப்பாங்க. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்கள் என்று சொல்லி வந்த விஜய் அவர்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் தோழர்கள்னு சொல்கிறாரு. அப்போ ரசிகர்களே அவர் தோழர்களாக மாற்றணும், ரசிகர்களே அரசியலுக்கு படுத்தணும், அவர்கள் வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற புரிதல் விஜய் அவர்களுக்கு வந்துருச்சு. அது ஒவ்வொரு ரசிகருக்கு வரணும். அவங்க அரசியல் படுத்தப்படணும், தமிழ்நாட்டு அரசியலை முழுமையாக அவங்க உள்வாங்கணும். மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறது, மக்களை எப்படி அரசியல் படுத்துறது, மக்களுக்கு வந்து நல்ல செய்திகளை எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு விஜய் அவருடைய ரசிகர்கள் வரணும். அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய தாவைக்கா கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வரணும். ஏன்னா இங்கே விஜய் அஜித் அப்படின்னு சண்டை போடுறது, தனுஷ் விஜய்னு சண்டை போடுறது, இந்த இணையதள சண்டைகளை இனி விஜய் அவர்களுடைய தொண்டர்கள், தோழர்கள் செய்யக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி மாறி மாறி சண்டை போட்டு இந்த சமூக வலைதளமே ஒரு குப்பையாக மாறிடுச்சு. விஜய் அவர்கள் அந்த அரசியலை முன்வைக்கிறார். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தார், நம்ம சமூக வலைதளத்தை பார்க்குறோம், சோசியல் மீடியாவை பார்க்குறோம், இதில் எல்லாத்தையும் பார்க்கலாம், ஆனால் யாரை பின்பற்றணும், நீ யாரை பின்பற்றுறதை வச்சு தான் உன்னை முடிவு செய்ய முடியும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த அளவுக்கு விஜய் வந்து சமூக வலைதளங்களை முழுமையாக பார்க்குறாரு, யூடியூப் சேனல்ஸை முழுமையாக கண்காணிக்கிறாரு. யார் நல்லா பேசுகிறா, யார் எதிராக பேசுகிறா, யார் எந்த கருத்தை பரப்புறாங்கிறத முழுமையாக தன்னுடைய ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்காரு. அப்படி தன்னுடைய தொண்டர்களையும் அவர் முழுமையாக வழிநடத்தும் போது தான் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலுக்கான விதை இங்கே விளப்படும். ஏன்னா முழுக்க வெறுப்பு அரசியல். ஒரு குறிப்பிட்ட கட்சியை, ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து யாராவது ஒருத்தன் ஏதாவது ஒரு சூழ்நிலை பேசிட்டா அவனை போட்டு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்த. சமீபத்தில் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் சார்பேட்டா பரம்பரை படம் எடுக்கும்போது, சார்பேட்டா பரம்பரையில் திமுக கரவேட்டி கட்டி பசுபதி அவர்களுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பாரு. ஒட்டுமொத்தமான திமுக ஐடிவிங்கும் ரஞ்சித் அவர்களை கொண்டாடி தீர்த்தது. அதே ரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்டாம் படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி திமுகவை குறை சொல்லி பேசணுன்னே இப்போ தங்களான் படத்தை ஒட்டுமொத்தமாக விமர்சிப்பது யாருன்னா இதே டிஎம்கேவோட ஐடிவிங்கு. அதை வந்து நேரடியாக ரஞ்சித் அவர்கள் சொல்லாமல் சமூக நீதி பேசக்கூடிய கட்சியினரே வந்து என்னுடைய படத்தை வந்து மோசமாக விமர்சிக்கிறாங்க. சொல்லப்போனால் வந்து எனக்கு நேர் எதிர் சித்தாந்தம் கொண்ட அவர்களோடு இணைந்து கொண்டு அந்த ஒரு ஜாக்கெட் காட்சி வரும். முதல்ல அந்த பெண்கள் வந்து ஜாக்கெட் அணியும் போது அவங்க மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாரு. ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கும் சரி, பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கும், விளிம்புநிலை மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கு ஜாக்கெட் கிடைக்கல. அந்த காலத்தில் ஜாக்கெட் இருந்துச்சு தான். அது யார் பணக்காரன் போட முடியும், ஜமீன்தார்கள் போட முடியும், மிகப்பெரிய அந்தஸ்து போட முடியும், எளிய மக்கள் போட முடியாது. அதை வந்து ஒருத்தன் கொடுக்கும்போது மகிழ்ச்சி அடைகிறா.
அதை ஒரு காட்சிப்படுத்திக்கிறார். அதில் வந்து விரசமாக இருக்குது, ஆபாசமாக இருக்குன்னு யார் கிண்டல் பண்ணுறேன்னு பார்த்தா டிஎம்கேவோட ஐடி விங். அதை வந்து அப்போது திமுகவை எதிர்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக எந்த அளவுக்கு இறங்கி கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி கேவலப்படுத்தக்கூடிய ஒரு இணைய கூலிப்படை தமிழ்நாட்டில் உருவாகிருக்குது. அதற்கு மத்தியில் தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் இனி எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் நீ கண்டிப்பாக ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணணும். அதில் ஒரு வரி வருது அந்த பாடலில், மன்னனை கேள்விக்கும் தளபதியின் காலம் இது அப்படின்னு சொல்லி. அப்போ அரசனை கேள்விக்கும் தளபதியின் காலம். அப்போ அரசனை கேள்விக்கணும்னா இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மன்னராட்சி கிடையாது. அப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் பிரதம அமைச்சரையும் தான் தளபதியாக இருக்கக்கூடிய விஜய் கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்கும் பொழுது சமூக வலைதளங்களில் விஜய் அவர்களுடைய ரசிகர்களையும் மிக மோசமான விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு இணைய கூலிப்படை இருக்கிறது. அந்த கூலிப்படையை வீழ்த்துகிற ஆற்றல் விஜயோடைய தொண்டர்களுக்கு வரணும். கட்சியினுடைய பெயர் அறிவிச்சிட்டாரு, கொடி அறிவிச்சிட்டாரு. இனி ஒவ்வொரு ஊர்லேயும் விஜயோடைய கொடி பறக்க ஆரம்பிக்கும். அவருடைய மாநாட்டில் தான் அவருடைய முழுமையான கொள்கை என்ன, அவருடைய செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறத அவர் அறிவிப்பார். அதன் பிறகு தான் விஜயோடைய மக்கள் விஜய் எப்படி அணுக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லியிருந்தார், 2026க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் தமிழங்கட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நடக்க போகுது. அதற்கான காலம் இந்த காலம். நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு, கட்சியில் பொறுப்பில் இருந்துக்கிட்டு விஜய் அவருடைய கட்சியையும் அவருடைய அரசியல் வருகையும் ஆதரிக்கீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. எனக்கு ஒண்ணு தான், திமுக உன்னை எதுக்குதா அதை நான் ஆதரிப்பேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ